அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது ரிஷப ராசியில செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில சூரியன், வக்ரலமையில் புதன் சுக்கிரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில வக்ரலமையில் சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 13ஆம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி கடகராசியில் பெற்று நேர்கதியில் பயணிக்க இருக்கிறார். 17ஆம் தேதி அதிகாலை 5:51 சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது. அன்றைய தினமே சுக்கிர பகவான் கன்னியா ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இந்த மாதம் 31ஆம் தேதி புத பகவான் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை. மற்ற கிரகங்களுடைய இருப்புல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். பஞ்சமாதிபதி சூரியன் இந்த மாதத்துல நமக்கு ஆட்சியாகிறார். ஸோ ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்தையும் பார்த்துடுறார், 9ஆம் இடத்தையும் பார்த்துடுறார். அப்ப நம்ம எந்த ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் அது ரொம்ப ரொம்ப நல்லபடியா நமக்கு அமையும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நமக்கு உண்டாகும். சகோதர சகோதரியிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ஸோ பார்த்தோம்னா இந்த மாதத்துல தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாகிடும். ஸோ மாதம் பிறந்த உடனே சுக்கிரன் மாறினாலும் சூரியன் புதனுடைய பார்வை நமக்கு ரொம்ப ஸ்பஷ்டமா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில, அதாவது இறுதி பகுதின்னு கூட வச்சிடலாம், அதுல நமக்கு ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஸோ தொழில், புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழில இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பை மற்றவர்கள் மதிப்பார்கள். அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பணியிட மாற்றம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். மேலிடத்துடனும் சக ஊழியர்களுடனும் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு இந்த தொழில் உத்தியோகத்துல நமக்கு வந்து சேரும். நான் வந்து இந்த பார்ட் டைம் ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன், ஆரம்பிக்கலான் இருக்கேன், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாமான்னா தாராளமாக ஈடுபடலாம். ஸோ வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறது,
அதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுறது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ஒரு சீராக இருக்கும். ஏன்னா குரு பார்த்துட்டு இருக்கார். மீன்வேல் நம்ம ராசிநாதனும் 6ஆம் இடத்தை பார்க்க போறார். அதனால நமக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு நிச்சயமான முறையில் நமக்கு ஏற்படும்னு நாம் நம்பலாம். இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தடைகள் அனைத்தும் நீங்கும், ஒரு லாப முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். ஸோ எல்லா வகையான நன்மைகளும் பெண்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் போயின்னு இருக்கு. அது மாதிரி கலைத்துறையினருக்கு எடுத்துனோம்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு இந்த மாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி மிகுந்த நன்மளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல பலவிதமான தடங்கல்களை தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நட்சத்திரநாதன் கேதுவினுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நம்முடைய ஒரு நடவடிக்கைகளிலேயே ஒரு மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் சுக்கிரன், அவர் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் பண்ணுறார். ஸோ உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா திரிகோணம் பலமாயிருது. நம்ம 5ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் பயணம் பண்ணுறார், ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்க்கறார். அதனால நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதுலேருந்து முற்று முழுவதுமாக நம்மளால் வெளியில் வர முடியும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நட்பு வகையில், உறவினர்கள் வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும்னு நாம் நம்பலாம். பொதுவாக சிவ வழிபாடு நிறைய செய்யணும். சிவ புராணம் தூய தமிழில் இருக்குது. மாணிக்கவாசக பெருமான் இயற்றினது, அது தூய தமிழில் நமக்கு இருக்குது. அதை சிவபுராணம் டெய்லி சொல்லி சிவ வழிபாடு பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாகிறது. ஸோ இந்த மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் சுக்கிரன் துரிய கேந்திரம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சதுர்த்த கேந்திரம்னு சொல்லுவோம், 4ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ஸோ அவருடைய பார்வை பார்த்தோம்னா தொழில் ஸ்தானத்தின் மீது விழுகிறது. அது மாதிரி திரிகோணமும் பலமாக இருக்குது. நமக்கு திரிகோணம் பலமாயிடுது, கேந்திரங்களும் நமக்கு பலமாயிடுது. அப்போ ஒரு 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 அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக ராசியில குரு மங்கள யோகம் ராசியில நமக்கு போயின்னு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நிறைய தடங்கல்கள் நமக்கு இருந்துன்றது. அந்த தடங்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம், ஒரு காலம் நமக்கு பிறந்தாச்சு. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை அனைத்துமே விலகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உதாரணமாக இப்போ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே நமக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். வீடு, மண், மனை, வாகன அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலையும் நிச்சயமான முறையில் நமக்கு விலகும். ஸோ இப்போ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்துக்கு ஏற்கனவே நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் பயணம் பண்றார்.
அதனால என்னன்னா, அந்த சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் நமக்கு வேகம் பெறும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி, இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். இந்த மாதம் அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமே அதுதான். ஸோ ஒரு விஷயம் இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரியத்தை எடுத்துக்கிறீங்க, அந்த காரியத்தை சரியானபடி திட்டமிடுவீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது மாதிரி சகோதர சகோதரிகளுக்காக, ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், விஷயங்கள் எல்லாமே நமக்கு பலிதமாகும். ரொம்ப சிறப்பாக நமக்கு அமைஞ்சிருக்கிறத நாம் பார்க்கலாம். இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப வலிமையாகிருது. ஸோ ராசிநாதன் சுக்கிரன் பார்க்க போறார், சூரியன் பார்க்க போறார். இந்த மாதத்தினுடைய இறுதியிலேருந்து புதனும், தனாதிபதி பஞ்சமாதிபதி புதன், அவரும் நமக்கு பார்க்க போறார். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் எப்போ மாறினாரோ அப்போதுலேருந்தே நமக்கு கடுமையான பணிச்சுமை இருந்தது. அதாவது ஓய்வறியா சூரியன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஓய்வறியாம உழைக்க வேண்டியிருந்தது. இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டியிருந்தது. டே அண்ட் நைட் உழைக்க வேண்டியது. சாப்பாடு சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியலை, தூங்க முடியலை. அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இவ்வளவு நாளாக நமக்கு போயிட்டு இருந்தது. இப்போ உள்ளபடியே நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், அது மாதிரி தொழிலுக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. நம்ம தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், புதுசாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உதாரணமாக கம்பெனி நடத்தவங்க ஐபிஓ போனாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஷேர் புதுசாக கிடைக்கிறது, நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சில பேர் கேட்பாங்க. தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்த, இப்போ உதாரணமாக கவர்மெண்ட்ல டெண்டர் எடுத்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமான வழக்குகளை கவனிக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள், அவங்களுக்குலாம் இப்போ ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அந்த மங்கள காரியங்கள் சம்பந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு இப்போ நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக நமக்கு இந்த 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 நேரத்தை நம்ம பார்க்கும்போது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கலைத்துறையினருக்கு உங்களுடைய படைப்புகளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். மாணவர்களுக்கு எடுத்துனோம்னா கல்வியில உதவித்தொகை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க, ஸ்காலர்ஷிப் வாங்கினா நான் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு நாம சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண், பயம், குழப்பம் ஆகியவை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் இந்த மாதம் 13ஆம் தேதி தான் நமக்கு வக்ர நிவர்த்தி ஆகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல நேர்பாதையில பயணிக்க இருக்கார். 26ஆம் தேதி ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு செவ்வாய் பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. பொதுவாக நம்ம இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எப்போதுமே சில கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு சில விளைவுகளை கொடுக்கும். நல்ல விஷயங்களும் இருக்கும், சில விளைவுகளும் நமக்கு இருக்கும். அப்போ இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு தூக்கத்துல பிரச்சனை இருந்தது. தூங்க போகும்போது நிறைய யோசிக்கிறது, யாரோ எதையாவது சொல்லி நம்மளை குழப்பி விடுறது, நம்மளை அதனால நம்ம மனசு சங்கடப்படுறது,
ஸோ மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை நான் அடி அடிச்சா கூட பட்டுப்பான். ஆனால் யாராவது சில வார்த்தைகள் சொன்னால் அவளால் தாங்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேளையில இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதி இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கார். அது மாதிரி 5-12 உடையவரான சுக்கிரன் 1ஆம் தேதியே 3ஆம் இடத்துக்கு மாறார். அவருடைய பார்வை திரிகோணத்தில் விழுறது. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப்னு சொல்லலாம். அப்போ 9ஆம் இடம் பலமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இது எல்லாமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனோட இணைந்து பயணம் பண்ணிட்டு இருக்கார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான பல விஷயங்கள் நமக்கு நடக்கப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு மன நிறைவான தன்மை காணப்படும். ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி 3ஆம் இடம் வலிமையாயிருது. இப்போ உங்க மூலமா உங்க சகோதர சகோதரிகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் வசூலாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். உதாரணமா தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ நம்ம வெளியூர் வெளிநாடு பயணம் போக வேண்டி இருந்தால் தாராளமாக போயிட்டு வாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உத்தியோகத்தினருக்கு அதாவது கம்பெனி மூலமாக வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழல்கள் நமக்கு இவ்வளவு நாளாக இருந்தது. அது நமக்கு தள்ளி போய்கிட்டே இருந்தது. இனிமேல் அதிலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல்கள் ஏற்படும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா நிச்சயமாக சரியாயிடும். அதே மாதிரி வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெளிநாட்டில் விசா சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை வெளிநாட்டில் வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளோ, ஏன்னா போன 5 வருஷமோ 6 வருஷம் மோசமாக இருந்தது. நிறைய பேர் அதெல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகும். ஒருத்தர் வந்திருந்தார் போன மாதம் ஜூனில். என்னன்னா, இந்த மாதிரி நான் செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிட்டாங்க. வெளிநாடு கம்பெனிலேருந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் இப்போ வேலையில் இருக்கேன், இருந்தாலும் அது ஒரு சின்ன பிளாக் மார்க்காக இருக்குது. அது எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி மனுஷாளுக்கெல்லாம், அவர் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதத்தில் அதற்கான ஒரு ரிலீஃப் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் மாறுறார். அப்புறம் புதனும் 3ஆம் இடத்துக்கு மாறும்போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்களை நாம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய இனோவேட்டிவான விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. நிறைய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும் இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் நமக்கு கலைத்துறையினருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்கள் தான் வேலை செய்ய கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய திறமை இந்த மாதம் வெளிப்படும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு, அது உங்களுடைய சக கட்சிக்காரர்களாக இருக்கலாம், இல்லை மேலிடமாக இருக்கலாம், அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த மட்டில் கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய முன்னேற்றம் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதில் கவலையே வேண்டாம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வீடு மண்மனை சார்ந்த விஷயங்கள் அது எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி பானகம் வைத்து நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு பொதுவா இந்த மாதம் நமக்கு பிறக்கும் போது ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் இவர்களுடைய ஒரு இணைவு இருக்கு. இந்த மாதம் பிறந்த உடனேயே தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு சுக லாபாதிபதி சுக்கிரனுடைய ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடம் ரொம்ப பலமா இருக்கு. செவ்வாய் குருவினுடைய ஒரு சஞ்சாரம், அந்த 2 பேருடைய ஸ்தான பலம் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ஸ்தான பலம், அவர்களுடைய பார்வை பலம் ரொம்பவே அனுகூலமா இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். ராசியில அதாவது இந்த நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கும்போது நம்ம நீர் ராசி, கடகராசிங்கிறது நீர் ராசி. அப்போ அதுல அந்த நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கும்போது எப்போதுமே ஒரு படபடப்பு, ஒரு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவசரம், ஒரு படபடப்பு, இது மாதிரி நமக்கு சில நேரங்கள் போயின்னு இருந்தது. இப்ப நேரம் இந்த மாதத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். அஷ்டமத்து சனி நடக்கிறதேன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடத்தை சூரியன் பார்க்க போறார், புதன் பார்க்க போறார், சுக்கிரன் பார்க்க போறார். நமக்கு அனுகூலமான ஒரு தன்மை இந்த மாதத்துல கிடைக்க போறது அப்படின்னு நாம நம்பலாம். முதல் விஷயம் என்னன்னா, அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அப்போ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கணும், இல்லை கவர்மெண்ட் மூலமா நம்ம லோன் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த மாதத்துல நிச்சயமான முறையில நமக்கு கிடைக்கும். அதுல சந்தேகம் வேண்டாம். அது மாதிரி புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்துல தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். ஸோ பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் சாதகமாகும். பேச்சில் ஒரு கடுமை இருந்தது, ஒரு தேவையில்லாத பிடிவாதம் இதெல்லாம் இருந்தது, அது எல்லாம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு சரியாயிடும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோட சேர்த்து ஒரு புதிய தொழில் இந்த மாதம் நாம தொடங்கலாம். அது மாதிரி நமக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்துல கிடைக்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்க பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும். சக ஊழியர்களுடன், மேலிடத்துடன் தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அந்த அஷ்டமத்து சனியினால என்ன ஆகுதுன்னா, நாம என்னதான் நேர்மையா வேலை பார்த்தாலும் நமக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டாங்குது. அப்ப அங்கீகாரம் கிடைக்கலங்கும் போது நமக்கு ஒரு வருத்தம், கோபம் இதெல்லாம் நமக்கு வருது. அதெல்லாம் இனிமே நமக்கு நிச்சயமான முறையில போயிடும். ஸோ இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதம் நம்ம எடுத்துக்கும் போது பெண்களுக்கு முக்கியமா குடும்பத்தில் குழந்தைகளால், குடும்பத்தினரால் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு இந்த பெண்களுக்கு இந்த மாதத்துல காணப்படும். ஸோ பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும்னு நாம நம்பலாம். இந்த மாதம் கலைத்துறையினருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய புகழ் நிறைய பரவும். முக்கியமா டெக்னிக்கல் துறை சார்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு சேரும் அப்படின்னு நாம நம்பலாம். அரசியல் துறையினரை பொறுத்த மட்டில் இந்த மாதத்துல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இப்போ உதாரணமா கவர்மெண்ட் மூலமா ஒரு புது ஒப்பந்தங்கள் நாம் எதிர்பார்க்கிறோம், கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவா அற்புதமா உங்களுக்கு நடக்கும். ரொம்ப சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். ஸோ நீண்ட நேரம் நம்ம கண்முழிச்சு படிக்க வேண்டியிருக்கும், அதிகமாக முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தை, கவனம் அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த மாதத்துல கிடைக்கும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும்.
எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதிகமான தடங்கல்கள் இருந்தது. ஏன்னா இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரல்ல அஷ்டமத்து சனியை நினைச்சு ரொம்ப பயப்படுறது யாருன்னா பூச நட்சத்திரம் தான். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ், இருக்கலே மோஸ்ட் சென்சிட்டிவ் யாருன்னா பூசம் தான். ஸோ பயப்படாதீங்க. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் சில கர்மாப்படி சில விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் முடிவில் வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்தணும் அப்படின்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த மாதம் காத்திருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். 1ஆம் தேதி அன்னைக்கே ராசிக்கு தைரியாதிபதி, தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கிரனுடைய வருகை இந்த மாதத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் பிற்பகுதியில ராசிநாதன் சூரியன் 1 வருடத்திற்கு பிறகு ராசிக்கு வர, அது மாதிரி செவ்வாயினுடைய பார்வை, சுகாதிபதி பாக்யாதிபதி செவ்வாயினுடைய பார்வை இந்த மாதத்துல மோஸ்ட்லி நம்ம ராசி மீது விழுது. இதெல்லாம் ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை நமக்கு காட்டுறது நாம நம்பலாம். முதல் விஷயம், களத்திர காரகன் சுக்கிரன் அவர் ராசிக்கு வர்றதுனால நிச்சயமான முறையில இந்த மாதத்துல உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு செக்ரிகேட் ஆகும். ஐயா குரு பார்வை இல்லையே, அதெல்லாம் எதுவுமே நினைக்காது. குரு பார்வை எடுத்துட்டோம்னா, ஏன் குரு பார்வையை பார்க்க சொன்னா பெரியவா? குரு பார்வை ஏன் எடுத்துட்டோம்னா, நம்ம ஜாதகப்படி நமக்கு கல்யாண வேலை வந்தாலும் அந்த முயற்சி நாம செஞ்சாலும் அது காரியங்கள் நமக்கு தடங்கள் இல்லாம முடியணும்னா குரு பார்வையை பெயினா எடுத்துக்க சொல்லணும். அது எப்படி மாறிடுச்சு? மெயின் பாயிண்டை விட்டாச்சு. ஒரு ஜாதகத்தை எடுத்துனோம்னா அந்த ஜாதகத்தில் எப்போ கல்யாணம் நடக்கும் அதை நம்ம விட்டாச்சு. குரு பார்வை, வியாழ நோக்கம், குரு நோக்கம், வியாழ பார்வை இப்படின்னு இப்போ இன்னைக்கு கேட்குற ஒரு காலம் வந்தாச்சு. அதனால சுக்கிரன் வரார், அவர் அது மாதிரி சப்தமாதிபதி சனி, அவருடைய பார்வை நமக்கு ராசியின் மீது விழுது. இன்னொன்று, லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மேரேஜ் கண்டிப்பாக செட் ஆகிடும். மேரேஜில் போய் முடிஞ்சிடும், லவ் சக்ஸஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு நேரம் ரொம்ப நல்லா. கண்டச்சனி இருக்கு, கண்டச்சனி இருந்தாலும் சில விஷயங்கள்ல நம்ம எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல சில தடங்கல்கள் வந்தாலும் அனைத்து தடங்கல்களையும் தடைகளையும் தாண்டி நீங்க சமாளிப்பீங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசாங்கம், ஆட்சி, அதிகாரமிக்க மனிதனுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், இது எல்லாமே நமக்கு இந்த மாதத்துல நிச்சயமான முறையில கிடைக்கும். அது மாதிரி சுப விரய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உதாரணமா இப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன், இடம் வாங்கி போடலான் இருக்கேன், இல்லை ஒரு வாகனம் வாங்கலான் இருக்கேன், வாகனம் வாங்கி இந்த மாதிரி ஓலா, ஊபேர் இவங்களுக்குலாம் டைப் பண்ணலான் இருக்கேன். இதெல்லாம் தாராளமாக செய்யலாம், எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடு, பூமி, மண், மனை, வாகனம், தங்கம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம். சப்போஸ் நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எனக்கு ஷேர்ஸ் கொஞ்சம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த மாதத்தில் அது ஒரு பெரிய அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இப்போ ஃபினான்ஷியலாக டீல் பண்ணக்கூடியவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டார் எடுத்துட்டீங்கன்னா ஃபினான்ஷியலாக டீல் பண்ணக்கூடியவங்க, அந்த பேங்கிங் செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய மாற்றங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் பேப்பர் போடலான்னு இருக்கேன், பேப்பர் போட்டால் வேலை கிடைக்குமா? தயவுசெய்து போட்டுருங்க. இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமான முறையில் கோத்ரூ பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும்.
புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டில். அது மாதிரி தேக்க நிலை அனைத்துமே விலகும். கலைத்துறையினருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அது சின்ன திரையா இருந்தாலும் சரி அல்லது வண்ணத்திரையா இருந்தாலும் சரி, நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். அரசியல் துறையினரை பொறுத்த மட்டில் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து வந்த சஞ்சல நிலை கூட விலகும். ஒரு நல்ல நீங்க ஒரு பதவி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பதவி உங்களை தேடி வரும். உங்களுடைய உழைப்பு மேலிடம் அங்கீகரிக்கும். ஒரு எந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா நடந்து முடியும். அதுல எந்த விதமான கவலையும் உங்களுக்கு வேண்டாம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். பல வகையிலும், ஒரு எல்லா வகையிலுமே. உதாரணமா நான் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில ஒரு போவதற்கான ஒரு நேரம் கனிஞ்சிருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். அது மாதிரி அறிவியல் துறை, மருத்துவத்துறை, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி மெயினா பூர நட்சத்திரங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வர. ஸோ நட்சத்திரம் கூட காண்டாக்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இனோவேட்டிவான ஐடியாஸ் எப்போதுமே இந்த பரணி, பூரம், பூராடம், ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இனோவேட்டிவாக சில ஐடியாஸ் எப்போதும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் இனோவேட்டிவான ஐடியாஸை நீங்கள் உட்புகுத்தி உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நேரம் வந்திருக்குன்னு நாம் சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 139, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் லாபஸ்தானத்துல 13ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலைமையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதன் பிறகு நேர்கதியில பயணிப்பார். இப்போ ராசிநாதனுடைய ஒரு சாரம், ஸ்தானம், இந்த பலம், இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. ராசியை செவ்வாய் பகவான் பார்த்து அருளி செய்கிறார். ஒரு பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழல் நமக்கு இந்த மாதத்துல ஏற்படலாம். ஒரு தொழில் நிமித்தமாகவோ இல்லை உத்தியோக நிமித்தமாகவோ இல்லை வேற ஏதோ ஒரு சில காரணங்களால நம்ம குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் இந்த மாதத்துல உண்டாகும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெளிநாடு வாய்ப்பு வருதா, தைரியமா போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எதிர்காலம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பா அற்புதமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் பொருளாதாரத்துல நல்ல ஒரு அபிவிருத்தி, அதாவது வரவுக்கு குறைவு இருக்காது, நிறைய வரவு இருக்கும். அது மாதிரி புதுசா உங்களுக்கு நீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால இந்த மாசம் பண்ண முடியும். ஏன்னா சுபவிரய செலவுகளும் இருக்கும். 2 9 கூடிய 12ஆம் இடத்துக்கு போகும்போது நமக்கு சுபவிரய செலவுகளும் நமக்கு உண்டாகும். பயணங்கள், நம்ம திட்டமிட்டபடி நல்ல பயணங்கள், ஒரு அற்புதமான பயணங்கள் நமக்கு கிடைக்கும். பயணங்கள் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் முடியும். அது மாதிரி வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்போ ஏதாவது கடன் வாங்கி வீடு வாங்கலாமான்னா வாங்கலாம், இடம் வாங்கலாமா வாங்கலாம், விவசாய பூமி வாங்கலாமா வாங்கலாம், பூமியில இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணலாம். எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. அது மாதிரி நமக்கு தொழில் உத்தியோகத்துல இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். இனோவேட்டிவான ஐடியாஸ் நமக்கு வரும். ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் வரும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அற்புதமாக செஞ்சு முடிக்க முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். 100% நாம தைரியமா எந்த ஒரு விஷயத்திலும் நாம இறங்கலாம்.
புதிய தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்கு நான் புதுசாக இடம், நான் இப்போ வாடகை இடத்துல இருக்கேங்க ஐயா, சொந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணலாமா? கண்டிப்பாக போகலாம், கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக நடக்கும். நீங்கள் கன்னியா ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு ஒரு 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 கெட்ட பெயர், ஒரு அவப்பெயர் நமக்கு இவ்வளவு நாளாக இருந்தது. அந்த அவப்பெயர் நீங்கக்கூடிய ஒரு நேரமும் நம்ம வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும், சுப விரய செலவுகள் ஏற்படும். ஸோ எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். கலைத்துறையினருக்கு வேற்றுமொழி, வேற மொழி, பிறமொழி பேசுபவர்களால் ஒரு அனுகூலம், பிற மொழி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு அற்புதமான ஒரு நேரம் போயிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவதற்கான ஒரு நல்ல நேரம் மாணக்கர்களுக்கு கணிஞ்சிருக்கு. மேற்படிப்புலாம் நீங்க எந்த இது எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாம தெளிவா எந்த ஒரு காரியத்திலும் முடிவெடுக்க முடியும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். நட்சத்திர நாதன் செவ்வாய், அவர் நமக்கு பாக்கியஸ்தானத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார். அதன் பிறகு தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துக்கு இந்த மாத பிற்பகுதியில மாறுறார். இது எல்லாமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நாம 100% நம்பலாம். அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளால நமக்கு பெரிய அனுகூலங்கள் உண்டாகும். பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துனோம்னா விநாயகர் அகவல் சொல்லி விநாயக பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலம். அந்த மாதம் பிறந்த உடனேயே ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 5 குடைவர் 5லேயே ஆட்சியா இருக்கார். வக்ரம் அதெல்லாம் விட்டுருவோம், நல்லா இருக்கு. ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 9 குடையவரான புதன் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஒரு அருமையான நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு மாறும். பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போறது. முதல் விஷயம், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், அது நமக்கு போயிடும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு பாசிட்டிவா நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட உங்களால இந்த மாதத்துல செயல்பட முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். அதுவும் ராசிநாதன் சுக்கிரனுடைய ஒரு ஸ்தான பலம், சாரபலம், பார்வை பலம் எல்லாமே ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட நமக்கு விலகும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்பட போறது. பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு இந்த மாதத்துல உண்டாகும். ஏன்னா நீண்ட நாட்களா இழுபறியா இருந்தது பல காரியங்கள். இனிமே அது எல்லாவற்றிலுமே நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம்.
புதிய விஷயங்களை நீங்கள் தொடங்குவீர்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா பல விஷயங்கள் நமக்கு நல்லபடியா நடக்க போறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் நாம எதிர்பார்க்கலாம். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தொழில் உத்தியோகம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. உதாரணமா இந்த மாதம் பிறக்கிற அன்று எடுத்துனோம்னா தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்துல இருக்கார். ஸோ நம்ம அந்த மாதம் பிறக்கும் போது என்ன கிரக நிலையோ அதை வச்சுதான் நம்ம பலன்கள் நாம சொல்லுவோம். இப்ப பாக்யஸ்தானத்துல தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானத்துல பாக்கிய விரையாதிபதி புதன். அப்போ அது ஒரு பரிவர்த்தனை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தொழில் சம்பந்தமா உத்தியோகம் சம்பந்தமா என்னென்ன தடங்கல்கள்லாம் இருந்ததோ அந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்க போறது. இப்ப உதாரணமா ஒரு உத்தியோகஸ்தர் இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு பதவி உயர்வு வரணும். அந்த பதவி உயர்வு கொடுப்பதற்கு இருக்கக்கூடிய இடத்துல இவருக்கு வேண்டாதவர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ அவர் மாற்றலாகி போயிடுவார். அந்த மாதிரி இருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப அது கலோக்கியலா சொல்றாருந்தா உங்களுக்கு யார் ப்ரமோஷன் கொடுக்கணுமோ அவர் உங்களுக்கு எதிரியா இருக்காருன்னு வச்சுப்போம். அவரு இடமாற்றமாகி போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா அந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போறது. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை, சஞ்சல நிலை அனைத்துமே விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு சேரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதுதான் இந்த மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கியமா வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனம் தேவை. சில பேருக்கு இந்த வெட்டுக்காயங்கள் அதெல்லாம் உண்டாகலாம். அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. கொஞ்சம் நீக்கு போக்கா நடந்துக்கணும். நீங்க விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தினரால், குழந்தைகளால் மிகப்பெரிய அனுகூலங்கள், ஒரு நல்ல நன்மைகள் நமக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எந்த விஷயத்தையும் சரியானபடி நீங்க ஆரம்பிப்பீங்க. அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியா சேரும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவா அற்புதமா உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதவி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது அந்த கவர்மெண்ட் டெண்டர்ஸ்லாம் எடுத்து சில பேர் தொழில் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் புது டெண்டர்ஸ் கண்டிப்பான முறையில கிடைக்க பெறுவீர்கள். பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். அது மாதிரி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதத்தில் நமக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்கும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போயிட்டு இருக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை 7ஆம் இடத்துல உண்டாக்கி ராசியை பார்த்துடுறார். கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாயிருது இந்த மாதத்துல. அதுதான் ஒரு பெரிய கிஃப்ட் நமக்கு. ஏன்னா ராசியை 2 கிரகங்கள் பார்க்க, 4ஆம் இடத்தை சனி பகவான் அமர்ந்து அருளாசி புரிய சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் பார்க்க போறாங்க. சில நாட்கள்ல சந்திரனும் பார்ப்பார். இந்த மாதத்துல 2 தடவை பார்க்கறார் 4ஆம் இடத்தை. ஸோ தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் தசம கேந்திரம்னு சொல்லுவோம். அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பலமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. பொதுவா இந்த மாதத்தை எடுத்தோம்னா முதல் விஷயம் என்னன்னா
சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே மீண்டும் வேகம் பெறும். ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் தள்ளி போயிருந்திருக்கலாம். ஸோ இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம நல்லபடியாக நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் உறுதி. நான் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு சீரான வளர்ச்சி நமக்கு காணப்படும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். அப்புறம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கிற அளவுக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா வகையான நன்மைகளுமே நமக்கு நடைபெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் நாம எதிர்பார்க்கலாம். ராசிநாதன் அவர் தான் ஆறுக்குடையவர், அவர் செவ்வாய், அவர் நமக்கு ராசியை பார்க்கிறார், சுயசாரம் வாங்குறார். மிருகசீரிஷம் 1-2 சுயசாரம் வாங்கி அம்சத்துல சிம்மம் கன்னி அமர்வர். அப்போ இந்த வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் நமக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, அதனால வீடு மண் மனை சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவெடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சில பேர், எந்த குழப்பமும் வேண்டாம். புதுசா வீடு மண் மனை வாகன பிராப்தி அமையும். ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய வீடு மண் மனை வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு நீங்கும். ஸோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல பண்ணலாம், தங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல பண்ணலாம், அது எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். தொழிலை பொறுத்த மட்டில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் ஒரு ஸ்திரமான முடிவுக்கு உங்களால வர முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஒரு எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப சிறப்பா அற்புதமா இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை எல்லாமே நமக்கு விலக போறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் நமக்கு விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நிறைய தடங்கல்கள் நமக்கு இருந்துட்டு இருக்கு, அது எல்லாமே நமக்கு விலக பெறுவீர்கள். பொதுவா இந்த மாதமானது பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா லாபகரமான மாதம், ஒரு நல்ல லாபமா இருக்கும். அத மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து உங்களால ஒரு ஒரு ரொம்ப ஈஸியா நம்மளால வெளியில வந்துட முடியும். ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வரவு இருக்கும். ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில கிடைக்கும். பொதுவா இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கலைத்துறையினருக்கு சின்ன சின்னதா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி கலைத்துறையினருக்கு நீங்க எப்பவோ செஞ்ச ஒரு விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பாராட்டு, உங்களுடைய வேல்யூஸ் மற்றவாளுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ அரசியல் துறையில் எடுத்துனோம்னா நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். இந்த மாதத்தினுடைய பிற்பாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த மட்டில் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், ஸ்ரத்தை, முயற்சி என்பது அவசியம். அதாவது நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதிகமான கவனத்தோட நாம எந்த ஒரு விஷயத்தையும் நாம அணுகுவது நமக்கு நல்லது. பொதுவா இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகள் நமக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். தாயார், தாய்வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால தொடர முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியா அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் குரு பகவான்
ரணருண ரோகஸ்தானமான சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதி 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு. ஸோ 1ஆம் தேதியே சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். அப்புறம் நமக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியனும் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். அதன் பிறகு அது வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும், ஏன்னா 6, 8 பலமாகும். எப்போதுமே ஒரு ராசியினுடைய 3, 6, 8, 12 பலம் அடையக்கூடாது. அப்படி பலம் அடைஞ்சதுன்னா நம்ம ரொம்ப கவனமா நடந்துக்க வேண்டிய ஒரு நேரத்துல இருக்கோன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா முற்பகுதியை விட பிற்பகுதி நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால இந்த மாதத்துல வர முடியும். அது மாதிரி குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகுது. ஏன்னா குடும்பம் தான் உங்களுக்கு பிரதான சப்போர்ட்டா அந்த மாதத்துல அமைய போறது. பொருளாதாரம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி தைரியம், தன்னம்பிக்கை அதிகம். செவ்வாயினுடைய பார்வை ராசியில விடுறது. அதுவும் இந்த மாதத்தினுடைய கடைசியில செவ்வாய் நேரடி 7ஆம் பார்வையை ராசியை பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய அம்சம். அப்போ தைரியமா, தன்னம்பிக்கையா, துணிஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுங்க. கடன் வாங்கலாமாங்க ஐயா, தைரியமா வாங்குங்க. சிறப்பா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு அமையும். அதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் குரு பார்த்துட்டு இருக்கார். பிற்பகுதியில செவ்வாய் பார்க்க போறார். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா தொழில் சம்பந்தமா ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோட சேர்த்து புது தொழில். ஐயா தனுசு ராசிக்கு என்ன தொழில் பிரதானமா பண்ணலாங்க ஐயா அப்படின்னா கன்சல்டன்ட், கைடு, போதனை சம்பந்தப்பட்டது. அதாவது இவங்க என்னன்னா ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்கை விட சேல்ஸ்லையும் சப்போர்ட்லையும், சேல்ஸ் அண்ட் சப்போர்ட்ல இவங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மாதிரி பறக்கக்கூடிய தொழில், காலையில ஒரு இடத்துல சாப்பாடு, மத்தியானம் ஒரு இடத்துல, நைட் ஒரு, அந்த மாதிரி ஒரு பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழில், இரவு நேரம் கண்முழிச்சு இருக்கக்கூடிய தொழில், இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள். அதெல்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, தாராளமா செய்யலாம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டமா நீங்க புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இந்த மாதத்துல லபிக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் மூலமா கண்டிப்பான முறையில உங்களுக்கு நிச்சயமான முறையில புது உத்தியோகம் கண்டிப்பான முறையில கிடைக்கும். பொதுவா இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கியமா நமக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள், அப்புறம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையா பயன்படுத்தணும். இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமா இந்த மாதத்துல நடக்கும். கலைத்துறையினரை எடுத்துட்டோம்னா மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சொத்துக்கள் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினரை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமா அமைஞ்சிருக்குன்னு நாம நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமா உங்களுக்கு நடக்கும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எடுத்துக்கிறோம், கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு உலக புகழ் பெறக்கூடிய அளவுக்கு
நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான சுமைகள் நிச்சயமான முறையில குறையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்தணும் அப்படின்னா நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 8ஆம் இடம் இந்த மாதத்துல பிற்பாதியில வந்து ரொம்ப வலிமையாயிரும். அஷ்டமாதிபதி சூரியன் ஆட்சியா அமர்றார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் குருவினுடைய ஒரு சஞ்சாரம், குரு ராசியை பார்க்கிறார். மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல வக்ர நிலைமையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்சம் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். அதாவது நாம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட கன்வே பண்ணும்போது வேற மாதிரி கன்வே பண்ணிடலாம். அதுலலாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யறது நமக்கு நல்லது. அதாவது ஒரு அவசரமா படபடப்பா ஒரு தேவையில்லாத வேகத்தோட இந்த மாதிரியெல்லாம் வந்து நாம் வந்து செய்யக்கூடாது. ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முக்கியமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள், இது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும். அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். யாராவது ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தயவு செய்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து வாக்கு கொடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை ஏற்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரியான சூழல்களும் நமக்கு ஏற்படலாம். தொழிலை பொறுத்த மட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில தடங்கல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் முன்னேற்பாட்டோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யறது உங்களுக்கு நல்லது. அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். கணக்கு வழக்குகளை கொஞ்சம் சரியானபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு இரவு நீண்ட நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். அது மாதிரி நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, இந்த மாதிரியான சில சூழல்கள் நமக்கு ஏற்படலாம். அதுலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது நம்ம கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு நீங்க வந்து கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சமையல் செய்யும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யுங்க. அது மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஏறணும். கலைத்துறையினர் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய படைப்புகள் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நமக்கு நல்லது. நம்முடைய படைப்புகளை மற்றவங்க அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுடைய படைப்புன்னு சொல்லலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் துறையினர் எடுத்துட்டோம்னா மேலிடத்துக்கும் உங்களுக்கும் இடையில சில மன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். தேவையில்லாமல் மனசுக்குள்ள நீங்களாவே ஒரு கற்பனையை நினைச்சுக்கிட்டு ஒரே ஓகே இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்களாவே நினைச்சுட்டு கற்பனையில வாழ்றதை விட எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பயணங்கள் எல்லாமே ரொம்ப திட்டமிட்டபடி நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சரியான முன்திட்டமிடல், சரியான கருத்து கேட்பு, சரியான ஆலோசனை அவசியம். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். ராசிநாதன் சனி பகவான் ராசியில வக்ரமான நிலையில இருக்கார். 4ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரனுடைய ஒரு இருப்பு. இந்த மாத பிற்பகுதியில 7ஆம் இடத்தை 4ஆம் பார்வையா செவ்வாய் பார்க்கிறார். அந்த மாதிரி தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தை அவருடைய அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதி செவ்வாய் அவரும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு கேந்திரங்கள் ரொம்ப பலமாயிருக்கு. கேந்திரங்கள் அப்படின்னா நமக்கு வந்து தூண்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கேந்திரங்கள் எல்லாமே நமக்கு பலமாகிறதுனால எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு நடைபெறும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகள் நமக்கு நடந்தேறும். இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் விஷயம், சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாத்திலும் ஒரு நல்ல முடிவுகள் உங்களை நோக்கி வரும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். அது மாதிரி குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு பல விதத்திலும் ஒரு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். தடைபட்டு இருந்த கல்வி, ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் தடையாயிருக்கும். அந்த தடைபட்டு இருந்த கல்வியை மீண்டும் நம்மளால தொடர முடியும். மேற்படிப்பு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த மேற்படிப்பு கண்டிப்பான முறையில, நிச்சயமான முறையில் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஜென்ம சனி நடக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். அரசு, அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள், அது சம்பந்தமான மனிதர்கள், அவங்களால நமக்கு ஒரு பெரிய ஆதாயம், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துனோம்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் சக்சஸ் ஆயிடும், மேரேஜில் போய் முடியும். அது மாதிரி நிச்சயம் ஆயிடுச்சுங்கய்யா எங்களுக்கு, ஆனால் மேரேஜ் நடக்கிறதுல ரொம்ப தடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட மேரேஜ் நமக்கு நல்லபடியா நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. கவலைப்பட வேண்டாம். பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இழுபறியாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியா நடக்கும். தொழில் கூடத்துக்குன்னு சொல்லி இடம் வாங்கிறது, தொழில் விரிவாக்கம் பண்றது, புது மிஷின்ஸ் வாங்கிறது, இது மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். அது மாதிரி கன்சல்டன்ட்டு, கைடு, போதனை சம்மந்தப்பட்டவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, பிரின்ஸ்பாலு, அப்புறம் காவல்துறை சம்மந்தப்பட்ட யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க,
மிலிட்ரி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க, காவல் சம்பந்தமான இருக்கிற சைபர் செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஒரு அனுகூலமான மாதமாக அமைஞ்சிருக்கும். இந்த சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான எக்ஸாம்ஸ் நான் எழுதுகிறேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அந்த சைபர் செக்யூரிட்டியில் ஒரு நல்ல சர்டிஃபிகேஷன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். கலைத்துறையினர் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு மற்றவாளுக்கு தெரிய வரும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எல்லா காரியங்களும் மிகப்பெரிய நன்மையா அற்புதமா உங்களுக்கு நடந்து முடியும் அப்படின்னு நாம நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவுல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீங்க எந்த மாற்றம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில வந்து சேரும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம அரசியல் துறையினர் நாம எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எடுத்துனோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். ஒரு பெரிய சாதனை உங்களால இந்த மாதத்துல செய்ய முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சங்கட நிலை விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 3ஆம் இடம் 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாயிருது. 3ஆம் இடத்துல ராசிநாதன் குரு பகவான் செவ்வாயுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுடைய 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. செவ்வாய் உங்களுடைய 6, 9, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்த்து அருளி செய்கிறார். 6ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வருகிறார், சுக்கிரன் வருகிறார். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ராசியில ஏற்கனவே நமக்கு ராகுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. அதாவது யாருன்னே தெரியாது, அவங்க மூலமா நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். குடும்பத்துல யாருன்னே தெரியாது, அவங்க மூலமா நம்ம குடும்பத்துல சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்து இனிமே அது எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு தன்மை. தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதிற்கு நிறைவா அற்புதமா நடந்து முடியும். மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும். கல்யாணமாகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மேரேஜ் வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு வந்தாச்சு. எந்த காரியமும் அற்புதமாக நடந்து முடியும், சிறப்பாக நடந்து முடியும், தைரியமாக இருக்கலாம். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ரத்தம் சம்பந்தமான ஒருவருடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அது எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம், இவ்வளவு கடன் இருக்கே, அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு குறையக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நீங்கி ஒரு தெளிவு ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் சார்ந்து புதிய உத்தியோகம் சம்பந்தமா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மனதிற்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். எந்த வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். வேற இடத்துக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டாகலாம்.
வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் சரியாயிடும். அது மாதிரி பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சுப விரய செலவுகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். குடும்பத்தில் குழந்தைகளால் குடும்பத்தினரால் நல்ல ஒரு அனுகூலமான தன்மை காணப்படும். கலைத்துறையினருக்கு எடுத்துனோம்னா நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. அது மாதிரி பிற மொழி பேசுவோரால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேறு லாங்குவேஜில் ட்ரை பண்ணுங்கள். வெறும் தமிழ் மட்டும் இல்லாமல் வேறு லாங்குவேஜில் நீங்கள் ட்ரை பண்ணினாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக டெக்னிக்கல் துறையினர், கலைத்துறையில் இருக்கிறவங்க இருக்கிறதுல டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கும். எதிரிகளை உதிரிகளாக்கக்கூடிய ஒரு நேரமாக போய்கிட்டு இருக்குது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதத்தினுடைய முற்பாதியை விட பிற்பாதி ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் கிடைக்கும். அது மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியும். நட்சத்திராதிபதி சனி பகவான் அயன சயன போகவிரய ஸ்தானத்துல வக்ர நிலைமையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. அது மாதிரி கடன் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். குழப்பம் இல்லாம எந்த ஒரு காரியத்திலும் நீங்க முடிவெடுக்கணும்னா குடும்பத்தாரிடமும் உங்களுடைய வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் நீங்க ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால தொடர முடியும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள். தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொட்டதெல்லாம் தொடரும். நட்சத்திரநாதன் புத பகவான் 5ஆம் இடத்துல நட்பு ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அது மாதிரி சமயோஜித புத்தி அதிகரிக்கும். ஸ்பான்டேனியஸா திங்க் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.